வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி பைய துயின்ற பரமனடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யோமாறி உகந்தேலோர் எம் பாவாய். உய்யோமாறி உகந்தேலோர் எம் பாவாய். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் கிட்டத்தட்ட 106 எபிசோட். இந்த 106 எபிசோடில் ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த விதத்தில் கடைசி 2 திவ்ய தேசங்களை இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கோம். இந்த 2 திவ்ய தேசங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது 106 அப்படிங்கிறது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சரீரத்தோடு சென்று தரிசிக்க முடியும். இந்த 106 தரிசித்து ஸ்ரத்தையாக தர்மத்தின் வழியில் நாம் வாழ்ந்து பெருமாளை சரணடையும் பொழுது 107, 108 இரண்டையும் தரிசிக்கக்கூடிய பலனானதை பெருமாள் நமக்கு அளிப்பார். இந்த 107வது திவ்ய தேசத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா திருப்பார்கடல் அப்படின்ட்டு பெயர். பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருத்தலம். ஆதிசேஷன் மீது அழகாக அரவணை துயிலும்னு சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி ஆதிசேஷன் மீது பள்ளி கொள்ள ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு ரொம்ப அழகாக அவர் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் தான் திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடியது. எந்த நிலையில பெருமாள் இருக்காருன்னு பார்த்தா வியூக நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பெருமாள் வியூக நிலையில் இருக்கார். பெருமாளுக்கு கீழே 4 பேர் உண்டு. அதாவது பெருமாளே தன்னை பிரித்து கொள்கின்றார். வியூகமாக இருக்கக்கூடிய பெருமாள் 4ஆக முதல்ல தன்னையே பிரித்து கொள்கின்றார். அனிருத்தன் பிரத்யும்னன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அப்படி 4ஆக தன்னை பிரித்து கொள்கின்றார். இப்போ இந்த 4க்கு கீழே அகைன் பிரிவுகள் வரக்கூடியது. எப்படி பிரியறது அப்படின்னு பார்த்தா நம்ம பெருமாளுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்றோம் இல்லையா, கோவிந்தன், ரிஷிகேஷன், தாமோதரன், பத்மநாபன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி நிலைகளை பெருமாள் எடுத்துட்டே வரார். ஒவ்வொரு ஸ்டேஜா அப்படி கிராஸ் பண்ணி இந்த வியூக நிலை என்று சொல்லக்கூடியது. இதற்கும் மேல திருப்பார்கடலுக்கும் மேல அடுத்து என்னங்கிறது தான் திருப்பரமபதம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
முதல்ல பார்க்கடலை பற்றி பார்க்கலாம். திருப்பார்க்கடல் என்று சொல்லக்கூடியது வியூக நிலை. இந்த சரீரத்தோடு போக முடியாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சூக்ஷ்ம சரீரத்தோடு நம்ம அங்க போவோம். சூக்ஷ்ம சரீரத்தோடு அங்கு போகும் பொழுது அங்க இந்த நிலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகள்ல இருக்கக்கூடிய பெருமாள் அவளுடைய ஒரு அனுகிரகம் எல்லாம் சேர்ந்துதான் திருப்பார்க்கடல்ல முதல்ல பெருமாளை பள்ளிக்கொண்ட ரூபமாக நாம் சேவிக்கின்றோம். ஆழ்வார்களை பொறுத்த மட்டிலும் பார்க்கும் பொழுது அநேகமா எல்லா ஆழ்வார்களுமே பாடியிருக்கா. 52 பாசுரங்கள் உண்டு. அதில் நான் ஆரம்பிச்சது கோதையினுடைய பாசுரம் தான். இரண்டாவது திருப்பாவை, அது வையத்து வாழ்வீர்கள். அதுல சொல்லும் பொழுது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி, அந்த மாதிரி பார்க்கடல்ல பைய துயின்று கொண்டிருக்கின்றார் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமாளுடைய நாமத்தை பாடுங்கள், அவரை பஜியுங்கள். அவர் நமக்கு இந்த திருப்பார்க்கடல் மற்றும் திருப்பரமபதம் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் அணுகக்கூடிய பெரும் பேரை தருவார் என்று பாவை நோன்பு நமக்கு குறிக்கிறது. ஆண்டாளுடைய சரித்திரமே என்னங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெருமாளோடு ஐக்கியமாவது, பெருமாளோடு சேர்ந்து விடுவது. அதாவது இன்னொரு விதமாக சொல்லணும்னா திரும்ப இந்த உலகத்துக்கு வராம இருக்கிறது, இந்த லோகத்துக்கு வரக்கூடாது. அந்த லோகத்துக்கு போயாச்சுன்னு சொன்னா கர்மா நம்ம அண்டவே அண்டாது. பசி, தூக்கம், தாகம் இவை எதுவுமே கிடையாது. வியாதி கிடையாது, கவலை கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் தாண்டிய அந்த ஒரு நிலையை நோக்கித்தானே நாம் செல்கின்றோம். அப்படி சூக்ஷ்ம சரீரத்தோடு நம்ம திருப்பார்க்கடலுக்கு செல்கின்றோம். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா திருப்பரமபதம் என்று சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய பேர் இருக்கே, சாமானியத்துல கிடைத்து விடாது. நமக்கு திரும்ப 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 கர்ப்பத்தில் உழலக்கூடியதற்கான வழியைத்தானே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எண்ணங்கள் எப்படி இருக்கு, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய வீடு வாசல் வாங்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிடணும், நினைச்ச இடத்துக்கெல்லாம் போகணும், ஸ்டேகேஷன், வெக்கேஷன், மாத்தி மாத்தி என்னெல்லாமோ டேர்ம்ஸ் இன்னைக்கு வந்தாச்சு. அப்படி வாழ்க்கையில எது சாஸ்வதம் இல்லையோ அதை நோக்கி நம்ம போயின்றிருக்கோம். அதனால தான் அந்த சாஸ்வதமான பிறவி இன்மை என்பது நம்ம பக்கம் வரமாட்டேங்கிறது. நம்ம அதை நோக்கி போகல. அதனால மீண்டும் 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 பிறந்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி அந்த பிறப்பில் இருந்தெல்லாம் நாம் வெளிவர வேண்டும் என்றால் சரணாகதி தத்துவமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவனை முழுமையாக சரணடையணும். எந்த எதிர்பார்ப்புகளையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே குறிக்கோளாக இருக்கணும். இனி இந்த பிறவி நமக்கு வேண்டாம், எந்த பிறவியுமே வேண்டாம். அந்த மாதிரி உன்னோடையே இருக்கணும்பா. நித்திய சூரிகள் எல்லாம் உன்னோடையே இருந்துட்டு இருக்காளே, தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா நீ தரிசனம் கொடுக்குறியே, அத்தனை ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் பரியந்தம் எல்லாம் உன்னிடத்துல வந்து இருக்காளே, அந்த மாதிரி நம்மளும் போய் அங்க இருக்கணும் அப்படிங்கிறதையே குறிக்கோளாக வைத்து பெருமாள் ஒருவரை நாம் சரணடையும் பொழுது பெருமாள் அதற்கான வழியை தன்னால காண்பிக்கின்றார். அப்படி பார்க்கடலுக்கு நம்ம வந்தாச்சு. இப்ப பார்க்கடலுக்கும் அடுத்தது இன்னும் மேல போகணும் என்று சொல்வது போலத்தான் இந்த பரமபதம் என்று சொல்லக்கூடியது. பார்க்கடல்ல பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா க்ஷீராப்திநாதன் பேரு, வியூக நிலை, ஆதிசேஷ சயனம், தெற்கே திருமுக மண்டலத்தோடு இருக்கார். தாயார் கடல் மகள் நாச்சியார் மற்றும் ஸ்ரீதேவி. விமானம் அஷ்டாங்க விமானம், தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், திருப்பார்க்கடல். அதுபோல காட்சி பிரம்மாதி ருத்ராதி தேவர்கள் அத்தனை பேரும். இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம 7 புவனங்கள்னு சொல்றோம். உலகம் அப்படின்னா சிருஷ்டி, அவர் தான் எல்லாமே பண்றார். அந்த ஆல் இன் ஆல்னு சொல்றது மாதிரி அவரே தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். அப்போ நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த ஒரு லோகம் மட்டும்தான். கிடையாது. நம்ம பொதுவாகவே சொல்றது உண்டு, அத்தலம் சுத்தலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது 7 லோகங்கள், அதாவது 2 into 7 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம்ங்கிறது. அந்த மாதிரி கோடான கோடி அண்டங்கள் உண்டு. ஒரு அண்டம் இல்லை, எக்கச்சக்க அண்டங்கள். அத்தனை அண்டங்களுக்கும் அவர் ஒருவரே அதிபதி. அவர் தான் இத்தனையும் சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொரு அண்டத்திலையும் அத்தனை லோகங்கள், அத்தனை லோகங்கள்ல அத்தனை ஜீவராசிகள், அத்தனை ஜீவராசிகளுக்கு அத்தனை தனித்துவங்கள் என்று எல்லாம் கடைசியில அவர்கிட்ட தான் போய் சேருறது. அங்கேருந்து கிளம்பி வந்து அங்கேருந்து போய் சேருவதற்கான மார்க்கத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு உணர்த்தக்கூடியது. அப்படி பார்க்கடல்ல பெருமாள் இருக்கார். பரமபதத்துல பெருமாள் எந்த நாமத்தோடு இருக்கார் அப்படின்னு பார்த்தா பரமபதநாதன் அப்படிங்கிறது திருநாமம். தெற்கே திருமுக மண்டலம் வீற்றிருந்த கோலத்துல இருந்துருக்கார். தாயார் பெரிய பிராட்டியார். அதே போல தீர்த்தம் ஒண்ணு உண்டங்க, விரஜா நதின்னு பெயர். அதே போல ஐரமத புஷ்கரணின்னு பெயர்.
இந்த தீர்த்தங்கள் எல்லாம் எதுக்குன்னா சூக்ஷ்ம சரீரத்தோட போறோமோ இல்லையோ அங்க ஸ்நானம் உண்டாம் விரஜால நமக்கு ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பரமபதத்துக்குள்ள போயாச்சுன்னா நம்ம எல்லாம் பெருமாளுக்கு எப்பொழுதுமே குழந்தைகள் தான். இருந்தால் கூட அந்த பரமபதத்துக்கு பெருமாள் தானே நம்மளை கையை பிடிச்சே அழைச்சிட்டு போற பெருமாள் நம்மள அவர் மடியில் அமரச் செய்வாராம். அமரச் செய்து கேட்பாராம், இவ்வளவு காலமாச்சா உனக்கு இந்த பரமபதத்துக்கு வரத்துக்கு, எவ்வளவு வழி சொல்லியிருக்கேன், எவ்வளவெல்லாம் உணர்த்திருக்கேன், ஆனால் கூட இத்தனை காலமா சுத்தி அடிச்சுட்டு வந்திருக்கியே, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். ஆனா அதற்கு என்ன பதில் சொல்வது? நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒன்னும் பதில் சொல்றதுக்கு வழியே கிடையாது. பெருமாளை பார்த்து சரணடைய வேண்டியதான். அது போல திரும்பி பார்த்தா ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேர் அங்க இருந்துருக்கா, ராமானுஜர் பரியந்தம் எல்லாரும் இருக்கா, நித்திய சூரிகள் எல்லாம் அங்க இருந்துருக்கா. ஆஹா, இவாளெல்லாம் நம்ம எல்லாரையும் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோமேங்கிற எண்ணம் தான் இருக்கும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவா அதெல்லாம் மறந்தே போயிடுமா. ஏன்னா இந்த சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த எண்ணங்கள் எல்லாமே நமக்கு இருக்கு. திரும்ப திரும்ப பிறவிக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. ஆனா எப்ப பார்க்கடல் பரமபதம்னு போறோமோ அந்த நிலைக்கு அப்பாற்பட்டு விடுகின்றது அந்த ஆன்மஸ்வரூபம்ங்கிறது. அதனால சூக்ஷ்ம சரீரம் தான், அதற்குன்னு தனி அலங்காரங்கள் எல்லாம் பெருமாளே பண்றார். அத்தனையோடு நம்ம செல்லும் பொழுது அங்க ஆனந்தம் மட்டும்தான், வருத்தமே கிடையாது. வெறும் ஆனந்தம், சந்தோஷம், இதுதான் அங்க நிரம்பி ததும்பி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பரமபதநாதனை எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்கார்னா 8 ஆழ்வார்கள் பாடி இருக்கின்றார்கள். 40 பாசுரங்கள் இந்த திரு பரமபதத்தை பற்றி ரொம்ப அழகாக நமக்கு சொல்கின்றது. அப்படி இங்கு காட்சி கண்டவர்கள் அனந்தமா அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்கார். அங்க வரவா எல்லாருக்குமே காட்சி. தேவாதி தேவர்கள் ஒரு பக்கம் உண்டு, நித்திய சூரிகள் உண்டு, இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு போகக்கூடிய பாக்கியசாலிகள், இப்படி அத்தனை பேருக்கும் நித்திய ஆனந்தமான காட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். இம்மையில் நமக்கும் அந்த ஒரு பேரை பெருமாள் தருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருடமாக நாம் அவரை சரணடைவோம். முன்னாடியே சொன்னது போலதான் 108 திவ்ய தேசங்களை நாம் தரிசித்திருக்கின்றோம். சாமான்யமான ஒரு விஷயமே கிடையாது. மனசார அந்த 108 திவ்ய தேசத்தை எவ்வளவு தூரம் நம்ம ஸ்மரிக்கின்றோமோ அவ்வளவுக்கு நமக்கு நன்மைகள் பெருகுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. போக முடியலன்னு நினைச்சா கூட மனதளவுல அந்த கோவிலையும் அந்த திருத்தலத்தையும் அந்த பெருமாளையும் அந்த சரித்திரத்தையும் நாம் ஸ்மரணம் பண்ணும் பொழுது அந்த பெருமாளே நமக்கு பரமபதத்திற்கான ஒரு வழியை தருவார், நம்மை பரமபதம் ஏற்றுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி கொள்வோமாக. பரமபதம் நாம் ஏழ்வதற்கு அந்த பெருமாளும் ஆச்சாரியனும் சேர்ந்து நமக்கு கிருபை புரியுவாராக. அப்படி வேறு திருத்தலங்களோடு இனி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம். இதோடு திவ்ய தேச வைபவம் முற்றிற்று.